ஹரி ஓம் குருவே சரணம். இப்போ நம்ம வந்து எஃபர்ட் போட்டுட்டே இருப்போம். எல்லா விஷயத்துக்குமே எஃபர்ட் போட்டால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஆனாக்கா நீ எஃபர்ட் மட்டுமே நீ போட்டினாக்கா அது சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். ஏன்னாக்கா பிரேயர் பிளஸ் மை எஃபர்ட். நீ இறைவனை வேண்டிக்காம அவர்கிட்ட தன்னை ஒப்படைக்காம நான் தான் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அந்த ஈகோ என்ன பண்றதுனாக்கா நம்மள வந்து இந்த உலகத்தில் சுற்ற விட்டு விடுவார் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னாக்கா இப்ப நார்மலா ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம், இல்ல வெளியில போறோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா ஆர்த்தடாக்ஸ் பர்சன் என்ன பண்ணுவா, போயிட்டு சுவாமியை சும்மா ஒரு செகண்ட் கும்பிட்டுட்டு ஒரு விபூதி குங்குமத்தை இட்டுட்டு நம்ம போவோம் இல்லையா. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகமும் இருக்காது, கவனமும் இருக்காது, டக்குன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த பகவானோட நீ கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கான்டாக்டா இருக்கிறது மட்டும் பத்தாது, பார்த்தேன் ஓகே கனெக்டடா இருக்க சொல்றாரு. ஏன்னாக்கா பகவானும் நீயும் வேறு வேறு அல்ல, நானும் நீயும் வேறு வேறு அல்லன்னு பகவான் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருனாக்கா, உனக்குள்ளதான்ப்பா நான் இருக்கேன், நான் உன் கூட இருக்கேனே, உனக்கு அது தெரியுதா, புரியுதா, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது நீ சொல்றியா, அப்போ உன்னை எப்படி நான் வந்து பெர்ஃபெக்டா உன்னை கொண்டு வர முடியும்? உன் மனசுக்குள்ள நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ என்ன பிடிச்சுக்கோ, நீ எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்கியே, உனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் எனிமி இவங்கதான் உள்ள உட்காந்துருக்காங்களே தவிர பகவானை நீ விட்டுட்டியே. நீ உன்னுடைய எண்ணத்துல நான் இருந்தா தான் நான் உன் புத்தியில வருவேன்னு சொல்றாரு. அவரை மனசுல வச்சுண்டா அவர் நம்ம புத்தியில வந்து ஒர்க் பண்ண வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் பகவான்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு செஞ்சா அது சக்சஸ் ஆகும். இல்லைனாக்கா நம்ம இந்த உலகத்துல சுத்தி 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 அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய தோல்விகள் கிடைச்சி அதுக்கப்புறம் சரண்டர் பண்ணும்போது அது சக்சஸ் ஆகுறது. அதனால பகவான் நம்மள பயமுறுத்தல, நீ என்கிட்ட வந்து மனசை வெயின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு மெசேஜ் எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.